இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக போட்டு தீயை கொளுத்திடணும். 20 HP இன்ஜின் கொடுத்துருக்கோம். ஒரு அடிக்கு இன்புட் கொடுத்துருக்கோம். அதனால் எவ்வளோ பெரிய தென்னை மரத்துலேருந்து எவ்வளோ பெரிய தென்னை மட்டை விழுந்தாலும் லைட்டாக பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கனால ஈஸியாக இன்செர்ட் ஆகும். அவுட்புட்டும் தூளாக இருக்கும். இவ்வளோ பெரிய தென்னந்தோப்பில் எவ்வளோ மரம் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு தென்னை மரத்துலேருந்தும் மாதத்துக்கு 2 ஓலை மட்டையாக கீழே விழும். அப்போ எத்தனை தென்னை மரம் இருக்குது, எவ்வளோ மட்டை விழுன்னு பாருங்கள். அந்த வேஸ்ட்டெலாம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பாருங்கள், சுற்றி வேஸ்ட்டாக கிடக்கு. இந்த வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியுமா? இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக போட்டு தீயை கொளுத்திடணும். தீயை கொளுத்தா சரியாயிருமா? சரியே ஆகாது. ஏன் சரியாகாதுன்னா, இவ்வளோத்தையும் ஒன்றா போட்டு தீ எரிப்பீங்க. சுற்றி எத்தனை மரம் தென்னை மரம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ தென்னை மரமும் இதில் வேறு தீயினால் பாதிக்கப்படும். ஒவ்வொரு மரத்துலேயும் குறுத்து வச்சுருக்கோம், இளநீ குறுத்து. எல்லாமே என்ன ஆகும், தீப்பட்டு அப்படியே கருகிரும். அப்போ அப்படி கருகுச்சுன்னா தென்னையோட வளர்ச்சியே இருக்காமல் போகும். உங்களுக்கு இளநீ கிடைக்காது, அதுலேருந்து வர தேங்காய் கிடைக்காது, எல்லாமே வேஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி தீயும் எரிக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் மொத்தத்தையும் ஒரு குழியை தோண்டி உள்ளே கூட புதைச்சிட்டா மரத்துக்கு உரமாச்சு, எல்லாம் ஈஸியாக முடிஞ்சுன்னு நினைப்பீங்க. அப்படியும் பிரயோஜனம் இல்லை. அப்படி புதைச்சா இவ்வளோ பெரிய தோப்பில் எத்தனை தடவை தான் குழி தோண்டுவீங்க? இங்கே தோண்டுவீங்க, அடுத்து அங்கே தோண்டுவீங்க, தோண்டி எடுத்து தோப்பில் நம்ம காலேஜில் புதக்குன்னு உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு சூப்பர் சொல்யூஷன் என்கிட்ட இருக்க சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்வு நம்மக்கிட்ட இருக்க ஒரே சொல்யூஷன் நம்ம கொக்கோ ஷட்டர் தாங்க. இதில் நீங்கள் எவ்வளோ பெரிய மட்டையை போட்டாலும் சரி, தேங்காய் கூட போட்டாலும் சரி, பட்டாசை தூள் கலப்புற மாதிரி உங்களுக்கு அழகாக வெட்டி கொடுத்துரும். ஏன்னா இதில் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய 20 HP இன்ஜின் கொடுத்துருக்கோம். இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய இன்ஜினை நம்ம இழுத்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. லைட்டாக பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கனால இன்ஜின் சூப்பராக ஆன் ஆயிருங்க. ஏன்னா இதில் செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு பட்டாசை தூள் கலப்புதுன்னா அதுக்கு எந்த அளவுக்கு ஷார்ப்பாக நாங்கள் பிளேடு கொடுத்துருப்போம். அதில் 2 பிளேடு இருக்குங்க. 2 பிளேடுமே இந்த சைடு ஷார்ப்பாக இருக்கும், இந்த சைடு ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு சைடு பதம் இறங்கினாலும் தீட்டி போட்டுக்கலாம், அப்படியே இல்லைனாலும் மாற்றி போட்டு பட்டாசை தூள் கலப்பலாம் அந்த மிஷினை வச்சு. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் பிளேடுக்கு 5 வருஷம் வாரண்டி இருக்குது. இதை விட வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு? நீங்கள் இப்படி யோசிக்கலாம், என்ன என் தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய தென்னை மட்டெல்லாம் பெருசாக இருக்கு ஹெட்டு அப்படின்னு. நாங்கள் கொக்கோ ஷட்டர் மிஷினை ஒரு அடிக்கு இன்புட் கொடுத்துருக்கோம். அதனால் எவ்வளோ பெரிய தென்னை மரத்துலேருந்து எவ்வளோ பெரிய தென்னை மட்டை விழுந்தாலும் இங்கே உள்ள வச்சா போதும், ஈஸியாக இன்செர்ட் ஆகும். அவுட்புட்டும் தூளாக இருக்கும். எப்பா இதுலேயே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய நபருக்கு இன்னொரு வச்சுருக்கோம். என்னென்னா, எங்கள் கொக்கோ ஷட்டர் மிஷினோட பல்வரைசர் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். பல்வரைசர் அட்டாச்மெண்ட் தூள் கிளப்புற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் பல்வரைசர் போட்டால் எப்படிப்பா வெட்டுன்னு கேட்கலாம். பல்வரைசரில் நாங்கள் 14 பிளேடு கொடுத்துருக்கோம். சும்மா சில்லுன்னு பட்டாசை தூள் கிளப்பி தூக்கி அடிச்சிடும். உங்களுக்கு 20 HP இன்ஜின் கொடுத்துருக்கேன், பல்வரைசர்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போ மிஷின் எவ்வளோ பெருசாக இருக்கும், எப்படா தூக்கிட்டு போகுதுன்னு கேட்பீங்க. அதுக்கு தான் நாங்கள் கொக்கோ ஷட்டரில் டயர் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எவ்வளோ பெரிய தென்னந்தோப்பாக இருந்தாலும் சரி, இதை தூக்கி போடுற மாதிரி நீங்கள் ஈஸியாக தள்ளிட்டு போயிடலாம். இதெல்லாம் விடுங்க, நம்ம ரெட் டிராகன் கொக்கோ ஷட்டரை EB மோட்டரோட அட்டாச் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இதை விட அல்டிமேட் என்ன தெரியுமா? நீங்கள் டிராக்டர் வச்சுருந்தீங்கன்னா PTO அட்டாச் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இவ்வளோ தூரம் பேசுனா ரேட்டு வான உயரத்துக்கு உயரமாக இருக்குன்னு நினைக்கிங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. 1,09,990 இது மற்றவங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு 5,000 10,000 இல்லைங்க, 40,000 டிஸ்கவுண்ட்டில் எவ்வளோ தெரியுமா? 69,990 கொடுத்துட்ருக்கோம். அதனால் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இமீடியட்டாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உடனே மிஷின் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க புக் பண்ணி.